மாட்டுக்கறிக்காக எங்களை இங்கே படுகொலை செய்கின்றார்கள். கத்தாரில் போய் கைகட்டி நிற்கின்றார்கள். பார்த்தீர்களா? கத்தாரிலிருந்து இந்தியாவுடைய வெளியுறவு தூதர் அதிகாரி என்ன பேட்டி கொடுக்கின்றார்? அடுத்த ஆண்டு நம்பர் 1 இந்தியா வரும் என்று சொல்கிறார். பாருங்கள் என்று நீங்க சொல்ல வேண்டும். பாருங்கள், வேலூரில் இருக்கக்கூடிய அனைத்து தோல் தொழிற்சாலையும் மூடிவிட்டார்கள். ஆனால் எல்லாமே குஜராத்துக்கு மாறிவிட்டது. குஜராத்தில் தாராளமாக அங்க இருக்கக்கூடிய குஜராத்திகளுக்கு, மார்வாடிகளுக்கும் தரவட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தியை இந்து மக்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பணியை நாம் செய்தால் மட்டும்தான் நாம் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதாக இருக்க முடியும். நம்முடைய பொது எதிரியை நாம் எதிர்க்க முடியும். நம்முடைய இஸ்லாமிய பண்பாடு ஒரு கலாச்சாரம். நம்முடைய முன்னோர்கள் சாதாரண சென்றார்களா? 1455 ஆண்டுகளாக நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றி இருக்கின்றோம். யாக்கூப்பாக, ஜாகிராக, பல்வேறு பேரில் இம்ரானாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால் சாதாரண முஸ்லீம் கிடையாது. நம்மளுக்கு வேணா சாதாரணமாக கிடைத்து விட்டது இந்த மார்க்கம். ஆனால் அடியும் மிதியும் இரத்தத்தின் சமயமாக இந்த மார்க்கத்தை நம்மிடத்தில் ஒப்படைத்து சென்றிருக்கின்றார்கள். நாம் என்ன செய்திருக்கின்றோம் பாருங்கள். NPR NRC பெயரை குளிர்மை மறுத்து நிற்கின்றோம். நமக்கு பேர் ஒரு கட்சி நின்று கொண்டு இருக்கின்றது. நம்முடைய மல்லிவாசலில் எல்லாம் வக்ஃபு வாரியம் என்று ஒரு வாரியத்தை வைத்த ஒரே ஒரு அஜெண்டாவில் நீதிமன்ற உத்தரவு என்று வாரியம் செயல்படக்கூடாது என்று போட்டு விட்டார்கள். இப்படி உத்தராக்கி தடை சட்டம், அதே மாதிரி காஷ்மீர் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா?